வீட்டை சப்தி பண்ணுறதுக்காக அல்லது கேட்டாலே இழுத்து பூட்டுறக்கு போகிறாங்க சீல் வைக்கலான்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்டாக ரோஹிணி ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க ஃபினான்சியர்கிட்ட, ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்கிறாங்க. என்ன ரோஹிணி, அன்றைக்கி வந்து ஆஃபீஸில் வந்து கெஞ்சி கூத்தாடினீங்கல்ல, எப்படியாவது வந்து மனோஜை வெளில எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு, அதுபோல் மறுபடியும் கெஞ்சி வந்திருக்கீங்களா? இதெல்லாம் நீ பேசினால வேலைக்காகாது. 38 லட்ச ரூபா கையில் இருந்து கொடுங்க, இந்த கையில் வாங்கிட்டு இந்த கையில் டாக்குமெண்ட் கொடுத்துட்டு வீடை ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நடக்கிறது எல்லாத்தையும் முத்து மீனாவும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பார்லரம்மா எதுக்கு இப்போ இங்கே வந்து நின்று தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல, மனோஜிட்ட பேசி பேசி மனசு மாத்திர மாதிரி இப்போ இங்கே வந்து நின்றுட்டு இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை மன வேதனையோட பார்த்துட்டு இருக்காரு. அப்பா என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதா கூட வாழ்ந்தவளே என் மானத்தை வாங்கிட்டா, இவ வந்து இப்போ என்ன பண்ண போகிறாள் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி பற்றி பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு மனோஜ் வந்துட்டு எதுக்கு ரோஹிணி இங்கே வந்திருக்க நீ இந்த டைமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜ், இந்த வீட்டில் நானும் தான் வாழ்ந்திருக்கேன், நானும் இந்த வீட்டு மருமக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீட்டு கடனை அடைக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்கிற, 38 லட்ச ரூபாய்க்கு எங்கே போவ நீ? ஏற்கனவே எனக்காக 5 லட்ச ரூபாய் கடன் வாங்கினில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 38 லட்ச ரூபாய் நான் மிரட்ட மாட்டேன்னு நினச்சியா? எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு பேக்லேருந்து பணத்தை கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னா மனோஜ் இப்படி ஷாக் ஆகுறாங்க. ஃபினான்சியரும் வந்துட்டு சிந்தாமணி பார்த்துட்டு என்ன சிந்தாமணி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சிந்தாமணிட்டு என்ன ரோகிணி எங்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற விஜயா வந்துட்டு என்ன இவகிட்ட போய் சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த ரோகிணிகிட்ட இவ சொல்லிட்டு இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா முத்து எல்லாத்துக்குமே ஆச்சரியமாயிருது. இந்தாங்க உங்கள் பணத்தை நீங்கள் உங்கள் ஆளை வர சொல்லி எண்ணி பார்த்துட்டு என் டாக்குமெண்ட்டை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, 38 லட்ச ரூபா உண்மையாலுமே ஒரே பேமெண்ட்டாக கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க உங்களுக்கு பணம் வந்தால் சரி தானே, நான் எப்படி கொடுத்தேன் உங்களுக்கு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது சரி அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபுல்லாக பணமாக இருக்குது. இதை பார்த்துட்டு கூட இருக்கிற அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு நம்ம பணம் பண்ணுற மிஷின் நம்ம பைக்கில் தான் நம்ம காரில் தான் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வா எண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார் நான் உள்ளே கார்லேயே வச்சு எல்லாத்தையும் ஃபுல்லாக எண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கூப்பிட்றாங்க சார்னு சொல்லிட்டு உள்ளே போய் எல்லாம் ஃபுல்லாக எண்ணுறாங்க. 10 நிமிஷம் டைம் ஆகுது. அப்போ வந்துட்டு ரோகிணி கிட்ட சிந்தாமணி கேட்குறாங்க, எப்படி ரோகிணி உன்னால் இவ்வளோ பணம் பட்ட முடிஞ்சுது? அன்றைக்கி 10 லட்ச ரூபா கேட்டான்னு சொல்லிட்டு அதே உன்னால் பண்ண முடியலன்னு சொன்னேன், 5 லட்ச ரூபா தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு வர வேண்டிய சொத்துலேருந்து நான் வந்துட்டு பணத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி என்னங்க உங்களுக்கு அதான் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிட்டு இருக்கிறப்ப வந்துட்டு சார் பணமெல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க சார், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் கொடுக்குறீங்களா, எப்போ கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை டாக்குமெண்ட் இப்போ என் கையில் இல்லை, ஆஃபீஸில் தான் இருக்குது, பணத்தை மட்டும் வாங்கிட்டு டாக்குமெண்ட் கொடுக்கலன்னா என்னங்க அர்த்தம்? சரி பணத்தை அப்போ என்கிட்ட கொடுங்க, டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க சிந்தாமணி என் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு இல்லைங்க சார் பணத்தை கொடுத்தாச்சு, அடுத்த நிமிஷமே டாக்குமெண்ட் கொடுத்தா பரவாயில்ல, நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வந்துட்டு இந்த பணம் இங்கேயே இருக்கட்டும், உங்கள் ஆளை அனுப்பிச்சி விட்டு டாக்குமெண்ட் எடுக்க சொல்லுங்கள், எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள்னு ஒத்த கால் நிற்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு விஜயா இருந்துட்டு என் டாக்குமெண்ட் என்னுடைய பணத்தை நான் கொடுத்து நான் வீட்டு டாக்குமெண்ட் வாங்கிக்கிறேன், யாரோ ரோட்டில் போகிற கண்டவெல்லாம் கொண்டு 38 லட்ச ரூபா கொடுத்தா அப்படிங்கிறக்காக வந்து டாக்குமெண்ட்டை தூக்கி அவ கையில் கொடுக்க வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னங்க இது உங்கள் மருமக தானே, அதெல்லாம் முன்னாடி இப்போ தான் கேஸ் போயிட்டுருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துருக்குற மனோஜ், அம்மா நம்ம வீடு திரும்ப கிடைக்க போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்குமெண்ட் வாங்கி அவ கையில் வச்சுக்கிட்டு இதை ஃபினான்ஸ்கிட்ட கூட நம்ம பணத்தை கொடுத்து மறுபடியும் ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்கலாம், ஆனால் வந்துட்டு இவகிட்ட நம்ம எப்படி போய் வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை என்னங்க ஆண்டி இப்படி சொல்கிறீங்க, நான் வாங்கி கொடுக்குறேன் கண்டிப்பாக, நான் உங்கள்கிட்ட தான் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற வந்துட்டு அதெல்லாம் உன்னை எல்லாம் எக்காரணத்தை கொண்டு நம்ப முடியாது, வாயை திறந்து அத்தனையும் போய் பேசுவேன், இதை பற்றிலாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கிள் நீங்களாவது சொல்லுங்கள் அங்கிள், டாக்குமெண்ட் வாங்கி அடுத்த செகண்டே உங்கள் கையில் நான் கொடுத்துருவேன், என்ன நம்புங்க, எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் திரும்ப எனக்கு பண்ணால் போதும், நான் இந்த வீட்டில் வந்து வாழ்ந்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துருக்கிற முத்து, அதானே பார்த்தேன், என்னடா அது திடீர்னு வந்து இந்த சீனை போடுதேன்னு பார்த்தீங்களாப்பா, இது வந்து வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு கூலி கொடுக்குதுப்பா, 38 லட்ச ரூபாய் கொடுத்து கூலி கொடுக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே மீனா இருந்துட்டு ஏங்க அதுதான் டாக்குமெண்ட் வாங்கி நம்மகிட்ட தானே கொடுக்க போகிறாங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், கேஸ் தான் கோர்ட்டில் போயிட்டுருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மீனா உனக்கு இன்னமா புரியல, 38 லட்ச ரூபா கொடுத்து இது வந்துட்டு மனோஜை விலைக்கு வாங்க பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சும்மா எதாவது பேசிட்டு இருக்காது, என்னால் ஆனால் கடன் தாண்டா, அதான் 38 லட்ச ரூபா கொண்டு வந்து கொடுக்குறா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை எதுவுமே பேசாமல் இருக்காங்க. அங்கிள் ஆளாளுக்கு ஒன்று பேசிட்டு இருக்காங்க, நீங்களாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற சுற்றி சொல்கிறாங்க, அது எப்படிங்க அவர் கடன் வாங்கிடுவார், முத்து 10 லட்ச ரூபா கொடுத்து கடன் முன்னாடியே கொஞ்சம் அடைச்சிருக்காரு, இப்போ மீது 38 லட்ச ரூபாய் கொடுத்து நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் டாக்குமெண்ட் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா கூட பரவாயில்ல, ஆனால் நீங்கள் எதுக்காக வந்து கைமாற நீங்கள் திரும்ப வீட்டுக்குள்ளே வரணும்னு சொல்கிறீங்களே, இது என்ன நினைப்பு என்ன? நீங்கள் அப்படின்னா வந்து முத்து சொல்கிற மாதிரி மனோஜோட வாழ்க்கைக்கு நீங்கள் பேரம் பேசுகிறீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க அங்கிள், நீங்கள் சொல்லுங்கள் அங்கிள், நான் டாக்குமெண்ட் வாங்கி உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு கதறாங்க. இதை பார்த்துருக்கிற விஜயா வந்துட்டு டாக்குமெண்ட் எல்லாம் அவகிட்டலாம் போக வேண்டாங்க, நம்ம வந்து இவ மூலமாலாம் இந்த வீட்டில் நம்ம போய் வாழணும்னு எந்த ஒரு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. போது விஜயா, இதுக்கு மேலே நீ எதுவும் பேச வேண்டாம்,
இங்கே பாருமா, டாக்குமெண்ட்டை கொடு என்கிட்ட. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து வாழ்கிறது வாழாதது வந்துட்டு மனோஜ் தான் முடிவெடுக்கணும், சரியா? அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நீ வந்துட்டு கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு. 6 மாதம் கழிச்சு என்ன முடிவு வருதோ அதை பொறுத்து தான். ஆனால் அதுக்காக டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டங்கிறக்காக வீட்டுக்குள்ளே வரணும்ல நினைக்காத, சரியா? ஆனால் இந்த 38 லட்ச ரூபாய் நீ கொடுத்தினா திரும்ப கண்டிப்பாக உனக்கு நாங்கள் வந்து அடுத்த 3 மாதத்தில் நாங்கள் கொடுத்துருவோம். என்ன முத்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாப்பா கண்டிப்பாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஃபினான்சியர் என்ன ஒரு பேசி முடிச்சிட்டிங்களா, என்ன தான் முடிவெடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துருக்க சிந்தாமணி விஜய் அங்கே ரோகிணியை கூப்பிட்றாங்க. ஏய் ரோகிணி, தேவையில்லாமல் நீ வந்து பிரச்சனையில் மாட்டுற. அவங்களாவது 3 மாதத்தில் உனக்கு 30 லட்ச ரூபாய் கொடுக்குறதாவது தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க நீயே. அது மட்டும் இல்லாமல் உன் வாழ்க்கையை வந்துட்டு அவங்க யோசிச்சு பார்த்துட்டு சரி பரவாயில்ல வீட்டை தான் மீட்டு கொடுக்குறாளேன்னு சொல்லிட்டு உனக்கு கன்சிடராக பண்ணாங்க. இல்லையே மறுபடியும் நீ வந்துட்டு போராடத்தானே போகிற, எதுக்கு உனக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்ட்டி உங்களுக்கு தெரியாது, எங்கள் அத்தை இந்த பணத்தை மூலமாக கண்டிப்பாக வாங்கிடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் வந்து அவங்க மனசை மாற்றிக்கிற மாதிரி இல்லை. இன்னொரு ஐடியாவும் நான் வச்சுருக்கேன். ஆனால் இப்போதைக்கு டாக்குமெண்ட் திரும்ப கொடுத்தா இவனால தான் இந்த வீடு திரும்ப கிடச்சிச்சுங்கிற அந்த ஒரு பேச்சு போதுமே, லாஸ்ட் வரைக்கும் எனக்கு அது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும், சப்போர்ட்டாகவும் இருக்கும். அதனால் விடுங்க ஆன்ட்டி, நான் பணத்தை கொண்டு வந்துட்டு கொடுக்கவும் செஞ்சாச்சு, டாக்குமெண்ட் வந்துரும்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப அவர் வந்து டாக்குமெண்ட் அவரோட வேலை செய்கிற அசிஸ்டன்ட் டாக்குமெண்ட் எடுத்து வந்துடுறாங்க. இந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரோகிணி அதை வாங்கி அங்கிள் இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவும் செய்கிறாங்க. அப்பா வாங்கிக்கோங்கப்பா, 3 மாதத்தில் பணத்தை திரும்ப கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வட்டியோட சேர்த்து 40 லட்ச ரூபாயை கொடுத்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க முத்து, நான் ஒன்றும் வட்டிக்கு விடுற வேலையெல்லாம் பார்க்கல. எனக்கு என் பணம் 38 லட்ச ரூபாய் கொடுத்தீங்கன்னா போதும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடு, நம்ம வாழ்ந்த வீடு, நம்ம கையை விட்டு போகக்கூடாது. அங்கிள் இவ்வளோ தூரம் கவலைப்படுறாரு, அதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் இவ்வளோ தூரம் பேசுறியே, உன்னால் அந்த குடும்பமே வந்து நொறுங்கி போயிருந்தது, அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி மீனா கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு அண்ணாமலை வந்துட்டு கொஞ்சம் அமைதியாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து டாக்குமெண்ட் வாங்கி பார்க்குறாங்க. பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க முத்து, இங்கே பாருங்கள் உங்கள் ஆள் தானே வச்சு எல்லாம் பூட்டினீங்க, அல்லது பூட்டெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு தயவுசெய்து கிளம்பிடுங்க, இனிமேல் இந்த பக்கமே வந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஃபினான்சியரும் பணத்தை வாங்கிட்டு கிளம்பிடுறாரு. அப்போ வந்துட்டு யோசிக்கிறாங்க சிந்தாமணி, என்ன நம்ம என்ன பண்ணி பிளான் பண்ணி இந்த வீடு நம்ம கை கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ விஜய் வந்துட்டு சிந்தாமணி வம்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை என்னென்னமோ பண்ணினீங்க, கடைசியில் வீடு எங்கள் கைக்கு தானே வந்துருச்சு பார்த்தீங்கல்ல, இது கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா சம்பாரித்து கொடுத்த வீடு. அது மட்டும் இல்லாமல் மேலே இருக்கிற நாங்கள் குடியிருக்கிற வீட்லேயும் எங்கள் வீட்டுக்காரர் ஒவ்வொன்றா கஷ்டப்பட்டு அவர் சம்பாரித்து கட்டின வீடு. அவ்வளோ சீக்கிரமாலாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு இங்கே யாரும் விட்டுற மாட்டோம், புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன மாஸ்டர் நீங்கள் என்னென்னமோ பேசுனீங்க, கடைசியில் வந்துட்டு இந்த ரோகிணி தானே உங்களுக்கு மீட்டு கொடுத்தா, இருந்தாலும் ரோகிணி தானே உங்கள் வீட்டு மருமகன்னு சொல்லி நிரூபிச்சிட்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற உடனே வந்துட்டு சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது, அப்படியெல்லாம் வந்துட்டு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. வேறு எப்படி நாங்கள் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போங்க, நீங்கள் கூட்டிட்டு உங்கள் ஃபினான்சியர் வந்துட்டு கொடுத்துட்டாரு, பணத்தை கொடுத்துட்டாருல்ல, அதோட சரி அவ்வளோதான், பணத்தையும் கொடுத்தாச்சு, நாங்கள் இதையும் கொடுத்தாச்சு, கிளம்பி போயிட்டே இருங்க, இனிமேல் மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன், ஆனால் இப்படியெல்லாம் நீ வந்து காலை வருவீன்னு நான் வந்து நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு கேட்குறாங்க, இங்கே பாருங்கள் மாஸ்டர் அப்படியெல்லாம் இல்லை மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, போதும் சிந்தாமணி, நீ என்ன மாதிரி நினச்சி வீட்டுக்குள்ளே வந்த, என்கிட்ட எப்படி பேசினேன், எதுக்காக பழகினேன் எல்லாம் வந்து எனக்கு புரிஞ்சுது. நான் கூட என்னமோ நினச்சேன், நான் பார்வதி மாதிரி உன்னை நினச்சிட்டேன், ஆனால் பார்வதி எங்கே இருக்கா, நீ எங்கே இருக்க, இனிமேல் மூஞ்சில் கூட நான் முழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன மாஸ்டர் காரியம் முடிஞ்சோன்னு எப்படி பேசுகிறீங்க, காரியம் முடிஞ்சதா, நீ தான் என்ன மூலமாக வந்துட்டு என் வீட்டை ஆல்ரெடி வாங்கிக்கலாம்னு சொல்லி பார்த்தேன், எல்லாம் இப்போ தானே புரியுது, தயவுசெய்து கிளம்பி போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற முத்து, நாங்கள் தான் அப்பா தான் ஏற்கனவே சொன்னார்ல இந்த சிந்தாமணியோட பேச்சுவார்த்தை வச்சுக்காதுன்னு, அப்பா பேச்சு கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. டே விடுடா, நடந்து முடிஞ்சது இல்லை, இனி இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு எதுவும் பேசிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த வந்துட்டு முத்து வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இனிமேல் இந்த சிந்தாமணியோட பேச்சுவார்த்தையை வச்சுக்காதீங்கன்ட்டு, அதான் நீ பார்த்துட்டு தானே இருந்த, எல்லாம் நடந்துருச்சுல்ல, சரி வாங்க எல்லாம் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, அப்போ நான் போய் நம்ம 2 நாள் தங்கி நம்மளை பார்த்த பேக் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா முத்து அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் முத்துக்கிட்ட சொல்கிறாரு.